வணக்கம் நேயர்களே. இன்றைய பதிவில் ஒரு கருத்துள்ள கதையை பார்ப்போம். ஓர் ஊரில் சகல கலைகளும் தெரிந்த குரு ஒருவர் ஊருக்கு வெளியே அமைதியான சூழலில் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த குருவிடம் பல சீடர்கள் இருந்தனர். குரு சீடர்களுக்கு நற்போதனைகள் செய்வதுடன் அவர்களது சந்தேகங்களுக்கு விளக்கங்களும் கூறுவார். ஒரு நாள் குரு சீடர்களுக்கு நற்போதனைகள் செய்து கொண்டிருக்கும்போது சீடர்களில் ஒருவன், குருவே, பக்தியில் முழுமையாக ஈடுபட என்ன செய்ய வேண்டும்? ஏகாந்த சித்தி ஏற்பட வேண்டுமானால் அதற்கு என்ன வழியை கையாள வேண்டும் என்று கேட்டான். அவனை பார்த்து மெல்லச் சிரித்த குரு, இறைவனிடம் பக்தி செலுத்த பல வழிகள் உள்ளன. அவரவர் மனப்பக்குவத்துக்கு ஏற்ப அந்தந்த வழிகளில் முயன்றால் ஏகாந்த சித்தி ஏற்படும். மௌனமாக இறைவனை வழிபடுவது ஒரு முறை. ஆனால் மனம் இறைவனிடம் ஒன்றாமல் சிதறுமானால் அதை அடக்க இன்னொரு வழி இருக்கிறது. அது கைகளைத் தட்டியபடி இறைவன் பாடல்களை பாடுவது. ஒரு மரத்தின் அடியிலிருந்து கைத்தட்டினால் அம்மரக் கிளைகளில் இருக்கும் பறவைகள் நாலா பக்கங்களிலும் சிறகடித்து பறந்து போகும். அதைப்போல இறைவனின் லீலைகளையும் கருணையையும் பாடலாகப் பாடி நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு கைத்தட்டினால் உன் மனத்திலுள்ள தீய சிந்தனைகளெல்லாம் அகன்றோடிவிடும். கைகளால் தாளம் போட்டுக்கொண்டே இறை நாம சங்கீர்த்தனம் செய். அப்போது உனக்கு ஏகாந்த சித்தி உண்டாகும் என்று விளக்கினார். இப்படியாக மிக சுலபமான எளிதில் செய்யக்கூடிய நாம பக்தி செய்தாலே நிச்சயம் ஏகாந்த சித்தி ஏற்படும் என்று இந்த கதை மூலம் தெரிகிறது. நாமும் அந்த நாம சங்கீர்த்தனத்தை செய்து பக்தியை நாம் சங்கீர்த்தனத்தை செய்து உயர்வடைவோமாக. மீண்டும் வேறொரு பதிவில் பார்ப்போம்.